ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சாய் சச்சரித்திரத்துடைய அத்தியாயம் 6ல் மசூதி ரிப்பேர்களை பற்றி பார்க்கலாம். இந்த ரிப்பேர்களை பண்ணுறதுக்கு முக்கிய ஒரு காரணம் என்னென்னா, கோபால் ராவ் குண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த மசூதி ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னது. இந்த உருஸ் இல்லைன்னா சந்தனக்கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவை வந்து அவர் எப்படி தொடங்கினார், அவர் தானே தொடங்கினார் அந்த சந்தனக்கூடு ஊர்வலத்தை. அதே மாதிரியே மசூதியும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ட்டு அவர் தான் நினச்சார். அதனால் என்ன பண்ணார், அதை சரி பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு கற்களை எல்லாம் கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் வந்து சமமாக வச்சு எல்லாத்தையும் அழகாக செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இந்த வேலையை வந்து கோபால்ராவ் குண்டிற்கு பாபா கொடுக்கல. இந்த மசூதி ரிப்பேருக்கான வேலையை வந்து நானா சாஹேப் சாந்தோர்கருக்கும் அப்புறம் காக்கா சாஹேப் தீக்ஷித்துக்கும் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் முதல்ல வந்து அவங்கள செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களையும் அனுமதிக்க அவருக்கு இஷ்டம் கிடையாது. அப்படி தான் இருந்தார். ஆனால் மஹால் சபதிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குறுக்கிட்டு இதை வந்து அவங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணவும் சரி ஓகேன்ட்டு பாபா வந்து அனுமதித்தார். மசூதியில் வந்து என்னென்னா, ஒரே நைட்லேயே தாழ்வார பணி வந்து முடிஞ்சிச்சு. அந்த தாழ்வாரம் அமைக்கிற பணி முடிஞ்சிடுச்சு. பாபா வந்து எப்போவுமே தன்னுடைய வழக்கமாக என்ன பண்ணுவார், ஒரு சாக்கு துண்டை வந்து உட்காரத்துக்கு யூஸ் பண்ணுவார் இல்லையா. ஆனால் இந்த தடவை அந்த சாக்கு துண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசனம் மாதிரி அவருக்குன்ட்டு அமைச்சிக்கிட்டார். 1911 சபா மண்டபமும் பெரிய ஒரு உழைப்போட ஒழுங்குபடுத்தப்பட்டு நல்ல அழகாக கட்டப்பட்டது. மசூதிக்கு முன்னால் இருந்த அந்த திறந்த வெளி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சின்னதாகவும் இருந்தது, ரொம்ப சௌகரியம் இல்லாததாகவும் இருந்தது. இப்போ காக்கா சாஹேப் தீக்ஷித் என்ன பண்ணார், அதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக அழகாக விசாலப்படுத்தினோன்னா அது நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே ஒரு கூரையும் போட்டாச்சுன்னா அழகாக இருக்கும், எல்லாருக்கும் வந்து உட்கார கொள்ள நல்லா இருக்கும்ன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணார், அதை வந்து அந்த வேலைகளை ஆரம்பித்தார். அதுக்கு என்ன பண்ணார், பெரிய செலவில் இரும்பு தூண், கம்பம், துணிகள் இது எல்லாத்தையுமே வரவழைச்சு வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். யார்கிட்ட கேட்டிருக்கணும், அவருக்கு பாபா கிட்ட கேட்டிருக்கணும், ஆனால் கேட்கல, அவரே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இரவில் வந்து எல்லா அடியவர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கம்பங்களை நட்டு எல்லாமே பண்ணினார். இப்போது அடுத்த நாள் காலையில் பாபா சாவடியிலேருந்து திரும்ப வந்தபோது எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி வெளியே போட்டார். இப்போது இந்த மாதிரி நடந்தது. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு எப்படி நடந்ததுன்னா, ஒரு கோபத்தில் அந்த கம்பங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கம்பத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே வெளியே எடுக்க ஆரம்பித்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கம்பத்தை ஊன்றியிருப்பாங்க, எவ்வளோ ஆழம் குழி தோண்டி அதை நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் அவர் அந்த ஒரே கையால் அதை அப்படியே அசைச்சு வெளியே எடுக்க ஆரம்பித்து இன்னொரு கையால் தாத்தியா பாட்டிலோட கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டார். தாத்தியாவுடைய அந்த முண்டாசை வலிச்சு இழுத்து, முண்டாசுங்கிற தலையில் கட்டுவாங்க இல்லையா, அதை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணார், ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அந்த குழியில் தூக்கி எரிஞ்சார். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா பாபாவோட கண்கள் அப்படியே எரியிற நெருப்பு மாதிரி இருந்தது. யாராலையுமே அவரை வந்து பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு தைரியம் யாருக்குமே கிடையாது. எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. அப்போ தன்னோட பையில் இருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதை வந்து ஒரு நைவேத்தியம் மாதிரி அந்த இடத்துல விட்டெறிஞ்சார். இதுதான் பாபாவோட சீக்ரெட். ஏன்னா அவருடைய கையால் அதை வந்து ஒரு நிவேதனம் மாதிரி அந்த பூமிக்கு கொடுத்தாதான் அந்த இதுவே நல்லா வரும். அதுக்காக பாபா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சார். தாத்தியாவும் ரொம்ப பயந்துட்டார். யாருக்கும் வந்து தாத்தியாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு, ஏன்னா தாத்தியாவோட கழுத்தில் தானே கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால் யாருக்கும் வந்து என்ன பண்ண போகிறாரு தாத்தியாவேங்கிற பயமே வந்துருச்சு. யாருக்கும் தலையிடுறதுக்கும் தைரியமும் கிடையாது. அப்போது இந்த குஷ்டரோகி அடியவர் இருக்கார் இல்லையா, அவர் தானே இந்த கையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார், பாகோஜி ஷிந்தே. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம், ஏன்னா அவர் தானே ரொம்ப க்ளோஸாக இருப்பார், அவர் தானே பாபாவுக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தார். அதனால் அவர் வந்து என்ன பண்ணார், சரி கொஞ்சம் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்தாரு.
ஆனால் அவனையும் வந்து பாபா அப்படியே தள்ளி விட்டுட்டார், வராதங்கிற மாதிரி. மாதவராவுக்கும் அதே மாதிரி தான் மரியாதை கிடச்சிது. இவரும் போனார் இது பண்ணுறதுக்கு. ஆனால் அவரையும் வந்து தள்ளி விட்டுட்டார். இன்னும் ஒரு படி மேலே போய் அவரை கல்லாலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பாபாவுடைய கோபம் அப்படியே டமால்னு கட 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 கடன்னு கீழே இறங்கி அப்படியே குளிர்ந்துருச்சு அவருக்கு. இப்போ கடைக்காரர்கிட்ட போய் என்ன பண்ணார், ஒரு ஆளை அனுப்பிச்சு ஒரு நல்ல முண்டாசு வாங்கிட்டு வந்து, நல்ல பூ வேலை செஞ்ச ஒரு சூப்பரான முண்டாசை வாங்கிட்டு வர செய்து, தாத்தியாவுக்கு வந்து ஒரு கௌரவத்தை அவர் தலையில் கட்டி விட்டு, அவரே பாபாவே அவருடைய தலையில் கட்டி விட்டு ஒரு கௌரவத்தை செஞ்சது மாதிரி செஞ்சிட்டார். எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஒருத்தர், அவருக்கே ஒரு வே முண்டாசை கட்டி விடுறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கர வினோதமான இந்த குணத்தை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம் தான் வந்துச்சு. அது எல்லாரும் என்ன நினச்சாங்க, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு இவ்வளோ கோபம் வந்தது? தாத்தியாவுக்கு வந்து உத கிடைக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்ததுங்க? என்ன பண்ணிட்டாருன்ட்டு அவருக்கு அடி குடுக்குற அளவுக்கு அவருக்கு கோவம் வந்தது. என்ன அம் கோவம் வந்து அப்படி வந்த கோவம் டமடமான்னு எப்படி தணிஞ்சு கீழே விழுந்தது? அப்படிங்கிறதையும் இருந்தது. இப்போ சில பேருக்கு இந்த மாதிரியான குணம் இருக்கும். நல்லா கத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை அந்த கோவத்தில அவங்க கத்தி வெளிப்படுத்திட்டாங்க, அவங்களுடைய கோவத்தன்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆவேசம் அடங்கிடும். அடுத்த வேலைய பார்க்க போயிருவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா? பாபாவும் அதே மாரி இயல்பு. அதனால எல்லாருக்குமே வந்து என்னடா இது இவ்ளோ கூட கோவப்பட்டாரு. அப்புறம் திடீர்னு கழுத்த புடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சாந்தமாயிட்டாரு. மறுபடியும் அவருக்கு பூ வேலை செஞ்சத குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சில வேளையில பாபா இந்த மாதிரி அமைதியாவும், மௌனமாவுமே இருந்துட்டு இருந்தாரு. சில நேரங்கள்ல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு. அப்போ நல்லா அமைதியா இருக்கும்போது, நல்ல நல்ல விஷயங்கள குடுத்து, அறிவுரைகள குடுத்து, வழிநடத்துற அளவுக்கு அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஒரு காரணம் இருக்கோ, இல்லையோ, திடீர்னு கோவம் வந்து அவருக்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த மாரி நெறைய சம்பவங்கள வந்து சொல்ற அளவுக்கு நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அவர் உயிரோட வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல. ஆனா, எத சொல்லலாம், எத விடலாங்கிற அந்த இது வந்து ஹேமாட் பந்துக்கே தெரியல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எப்பப்போ அவருடைய அந்த கதைகள் ஞாபகம் வருதோ, அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு அத சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ நம்ம இங்க இத நிறுத்திட்டு, அடுத்த அத்தியாயம், அதாவது அத்தியாயம் 7ல வந்து பாபா வந்து ஒரு முகமதியரா, ஹிந்துவா அப்படிங்கிற அந்த விவாதம் வருது இல்லையா? அத பத்தி என்னங்கிறத பார்க்கலாம். அவருடைய யோக பயிற்சி, அவருடைய சக்தி, அப்படிப்பட்ட பல விஷயங்கள வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.